தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பரீட்சித் என்கிற அந்த ராஜா அந்த காட்டில் பார்த்த ஒரு கன்னிகையை திருமணம் செய்து கொள்கிறார். அவள் கல்யாணம் பண்ணிக்கும் போது போட்ட கண்டிஷன் என்னன்னா, தண்ணியை மட்டும் என் கண்ணில் காமிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவர் இங்கே அரண்மனைக்கு வந்த பிறகு அந்த மந்திரி வந்து ஒரு அழகிய நந்தவன் ஒரு காடு மாதிரியே உருவாக்கி இருக்கின்றார் செயற்கையாக. அங்கே வந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தெரியாமல் அந்த கன்னிகையை பார்த்து இந்த தண்ணியில் நீ குதி அப்படின்றார். ஒரு சின்ன தடாகம் இருக்கின்றது. அதுக்குள்ளே போனவொடனே அவள் காணாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இறைச்சி காலியாக்கின பிறகு பார்த்தா ஒரே ஒரு தவளை மட்டும் இருக்குது. இந்த ராஜா என்ன பண்ணுறார், அந்த தவளை தான் இந்த இளவரசியை முழுங்கிடுச்சு அப்படின்னு நினச்சி ஊரில் இருக்க தவளையெல்லாம் கொல்லுங்கடா அப்படின்றாரு. அதே மாதிரி மக்களும் வந்து கண்ணில் படுற தவளைகளெல்லாம் கொன்று குவித்து கொண்டு இருக்கின்றனர். இப்போது இந்த தவளைகள்லாம் போயிட்டு இந்த மண்டூகம் அப்படின்னா தவளை, தண்டாமரையின் உடனிருந்தும் தண்டேன் நுகரா மண்டூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளிர்ச்சியான தன் தாமரை, அந்த நகரம் முன் தகரம் வர அது டகரம் ஆகும் அப்படின்றது இலக்கண விதி. அந்த குளிர்ச்சியான தாமரை அதில் வந்து தேன் இருக்கிறது. பூ அப்படின்னாலே தேன் இருக்கும் இல்லையா? இந்த தவளை எங்கே இருக்குது? பெரும்பாலும் அந்த தாமரை குளத்தில் இருக்கும், அந்த இலையிலேயே கூட இருக்கும். ஆனால் இந்த தவளைக்கு அந்த தேனோட சுவை தெரியாது. இதுதான் வந்து அந்த செய்யுளுடைய கருத்து. அப்போது இந்த தவளைகளெல்லாம் போயிட்டு அவங்க அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ராஜா ஒரு கட்டளை போட்டார், அதனால் வந்து ஊரில் உலகத்தில் இருக்க தவளையெல்லாம் அந்த ஜனங்க கொண்டுட்ருக்காங்க, கொஞ்சம் காலத்தில் வந்து நம்ம தவளைகளே இருக்க மாட்டோம் போல இருக்குது அப்படின்ன உடனே அந்த மண்டூக ராஜா அவர் என்ன பண்ணுறார், ஒரு தவசி வேடம் அணிந்து இந்த அரசன்கிட்ட பரீட்சித்திட்ட போகிறாரு. இது மாதிரி நீங்கள் வந்து தவளையெல்லாம் கொல்ல சொல்கிறீங்களா? அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கோபத்தை கொஞ்சம் அடக்கணும். இந்த தவளையை கொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? இது வந்து மிகப்பெரிய அதர்மம் இல்லையா அப்படின்னு அந்த மண்டோகராஜன் கேட்குறார். அதுக்கு அந்த பரீட்சித் ராஜா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் வந்து இதெல்லாம் பொறுத்துக்க முடியாது. இந்த தவளைகளையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். கெட்ட எண்ணம் உள்ள இருக்க இந்த தவளை இருக்கு பாருங்க, இதனால தான் என்னுடைய அந்த காதலியானவள் புசிக்கப்பட்டாள். அதனால் எப்படியாவது இந்த தவளைகளெல்லாம் நான் கொன்றே தீருவேன், நீங்கள் என்ன தடுக்கக்கூடாது அப்படின்றான். இதை கேட்ட உடனே அந்த மண்டூகராஜனுக்கு வந்து கதி கலங்கி போச்சு. இவ்வளோ சொல்லியும் ராஜா கேட்கல அப்படின்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜா, நான் வந்து ஆயு அப்படின்ற பெயர் கொண்ட இந்த மண்டூகராஜன். உனக்கு மனைவியாக இருந்தா பாரு, அவள் வேற யாரும் இல்லை, சுசோபனை அப்படின்ற பேர் உள்ள என்னுடைய பொண்ணு தான் அவள். அவளுடைய கெட்ட நடத்தையினால இந்த மாதிரி நடந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நீன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி பல அரசர்களை வந்து அவள் ஏமாத்திருக்கா அப்படின்றாரு. ஆனால் பாருங்க, இந்த ராஜா இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு கூட இல்லை இல்லை, உங்கள் பொண்ணை வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன், அதனால் நீங்கள் அவளை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த மண்டூகராஜன் அவர் என்ன பண்ணுறாரு, சரி அந்த தவளைகளை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெண் அவளை வந்து அந்த ராஜாவுக்கு கொடுத்துட்டு அந்த பெண்கிட்ட சொல்கிறார், நீ இந்த அரசனுக்கு பணிவிடை செய் அப்படின்றாரு. சொல்லிட்டு அதே சமயத்தில் அவருக்கு அந்த கோபமும் வந்துடுது. நீ வந்து இந்த மாதிரி பொய் பேசிட்டு திரிகிற, ஒழுக்கம் இல்லை, அதனால் பல அரசர்கள் உன்னால் ஏமாற்றப்பட்டார்கள். உனக்கு குழந்தை பிறக்கும், ஆனால் பிராமணர்களுக்கு தீங்கு செய்கிற குழந்தை தான் உனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது அவர் கொடுத்த சாபம். அதுக்கப்புறமா இந்த பரீட்சித் அரசன் இருக்கார் பாருங்க, அவருக்கு இந்த பெண் கிடைத்த உடனே அப்படியே ஒரு உலகமே கிடைச்சா மாதிரி அவருக்கு சந்தோஷம் ஆயிட்டுது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். அதற்கு பிறகு 3 குழந்தைகள் பிள்ளைகள் பிறக்கின்றன. சலன், தளன், பலன் அப்படின்னு. அந்த பசங்க ஒரு வயது வந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, மூத்த மகனான சலன் அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு இவர் தவம் செய்வதற்காக கானகம் சென்று விடுகின்றார். இப்போது இந்த ராஜாவான சலன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக, ராஜாக்கள்னால் வேட்டையாடிட்டு தானே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மானை வந்து அம்புல அடிக்கிறார். அது வந்து அந்த அம்போடு ஓடுது. ஓடும்போது அந்த ரத்தம் சொட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே அவர் பின்னாடி அந்த தேரில் துரத்திட்டே போகிறாரு. ஆனாலும் மானோட வேகத்தை இந்த தேரால் டச் பண்ண முடியல. அப்போது அவர் அந்த தேர் ஓட்டும் சாரதியை பார்த்து சொல்கிறாரு, இதை பாருப்பா, அந்த மானை பிடிக்கணும், அதனால் நீ வந்து தேரை வேகமாக ஓட்டு அப்படின்றாரு. அப்போது அந்த
தேரை ஓட்டுகின்ற சாரதி தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். என்னதான் வாமதேவருடைய குதிரையா இருந்தாலும் அந்த மானெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்றான். இதை கேட்ட உடனே அந்த அரசன் சலன், வாமதேவருடைய குதிரையா, அதுன்னா அவ்வளோ சிறப்பான குதிரையா, அது என்னது அது சொல்லு அப்படின்ன உடனே இப்போ அந்த சாரதி குழம்புறான். சொல்லலைன்னா அரசன் திட்டுவாரு. அதுக்கப்புறம் அந்த வாமதேவர் ரிஷி அவர் என்ன சொல்லுவாரோ தெரியாது, சாபம் கொடுத்துடுவாரோ தெரியாது. சரி ரைட்டு, அரசன் கேட்டான் சொல்லிடுவோம் அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி வந்து அங்கே வாமதேவர் அப்படின்னு இருக்காரு, அவர்கிட்ட வந்து 2 குதிரைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து வாயு வேகத்தில் பறக்கக்கூடிய குதிரைகள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, சரி சரி சரி, அப்போ வந்து இந்த வாமதேவருடைய ஆசிரமம் அங்கே கொண்டு போய் தேரை நிறுத்து, நான் அவர்கிட்ட அந்த குதிரையை வாங்குறேன் அப்படின்றான். அதே மாதிரி சாரதியும் வாமதேவர் ஆசிரமத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறான். அங்கே வந்து ரிஷி இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு, இது மாதிரி நான் ஒரு மானை அடித்தேன், அது வந்து ஓடிட்டுருக்கு, இந்த தேரில் பிடிக்க முடியல, அதனால் உங்கள் குதிரைகளை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு அந்த மானை பிடித்து கொள்வேன், என்னை கௌரவப்படுத்தினதாகும் நீங்கள் அந்த குதிரையை கொடுத்தா அப்படின்றான். உடனே அந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, என்னதான் இருந்தாலும் ராஜா கேட்குறாரு இல்லையா, சரி நான் அந்த 2 குதிரையும் கொடுக்குறேன், நீங்கள் அந்த காரியத்தை முடிச்சிட்ட பிறகு அந்த 2 குதிரையும் சீக்கிரமாக என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த குதிரையை வாங்கிட்டு அதை தேரில் கட்டிட்டு அதை வச்சுட்டு அந்த மானை பிடிச்சிடுறான் அந்த ராஜா. பிடிச்ச பிறகு என்ன பண்ணுறான், அந்த தேர் ஓட்டுற சாரதியை பார்த்து, இந்த 2 குதிரையும் அந்த குதிரைகள்லேயே ரத்தினங்கள், அதெல்லாம் நமக்குத்தான் தகுந்தவை, இதை போயிட்டு அந்த ரிஷிகிட்ட கொடுத்துட்டு, அதனால் அவர்கிட்டலாம் அதை கொடுக்க முடியாது, நீ வந்து அரண்மனைக்கு தேரை திருப்பு அப்படின்றான். அதே மாதிரி அரண்மனைக்கு வந்த உடனே அந்த 2 குதிரைகளையும் லாயத்தில் கட்டாமல் அவனுடைய அந்தப்புறத்தில் கொண்டு போய் கட்டி வச்சுக்கிறானாம். இப்போ அந்த ரிஷி பார்க்குறார், ஆஹா, அந்த ஒரு இளவயது உள்ள ராஜா வந்தார், குதிரையை வாங்கினார், ஆனாலும் இன்னும் திருப்பி கொடுக்கல, ஏன்னா சில நாட்கள் கழிந்து விட்டன, இன்னுமா அந்த மானை பிடிக்காமல் இருப்பார், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு 1 மாதம் காத்து கொண்டிருக்கின்றார். அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, அந்த சிஷ்யன் பேர் ஆத்ரேயன் போல இருக்கு, ஆத்ரேயா நீ போ அந்த ராஜாவை பார்த்து, எப்பா உன்னுடைய உபாத்தியாயர் அவருடைய குதிரை 2த்தையும் உன் காரியம் நிறைவேறி இருந்தால் அதை திருப்பி கொடு. அப்போ கூட பாருங்க, என்ன ஒரு பணிவான வேண்டுகோளாக வைக்கிறார் அவர். அவர் குதிரையை கொடுத்தார நீ அதை திருப்பி கொடு அப்படின்லாம் கேட்கல, காரியம் நிறைவேறி இருந்தால் அவர் கொடுத்த குதிரையை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டுட்டு வான்றார். அதே மாதிரி அந்த சிஷ்யன் அங்கே போயிட்டு ராஜா கிட்ட அதையே சொல்கிறான், இந்த மாதிரி வாமதேவ ரிஷி அமிச்சாரு, நான் தான் அவருடைய சிஷ்யன், உங்களுடைய காரியம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 2 குதிரையும் திருப்பி கொடுக்க சொன்னார் அப்படின்னு. உடனே அந்த ராஜா சிஷ்யனை பார்த்து சொல்கிறான், இந்த பாருப்பா, இந்த குதிரையெல்லாம் வந்து ராஜாக்களுக்கு மட்டுமே உகந்தது, பிராமணர்கள் குதிரையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வந்து குதிரையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நல்லது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அதே மாதிரி அந்த சிஷ்யன் வாமதேவ ரிஷிக்கிட்ட வந்து இந்த மாதிரி ராஜா சொன்னார் அப்படின்ன உடனே இவருக்கு வந்து கோபம் வருது. இவரே இப்போ நேராக அந்த அரசன் சலன் கிட்ட போகிறார், ராஜா என்னுடைய 2 குதிரைகளையும் நீங்கள் கொடுங்க, ரொம்பவே அரியதான ஒரு காரியம், ஏன்னா உங்கள் குதிரையால் துரத்திட்டு போக முடியலன்னும் போது என்னுடைய குதிரைகளால் தான் அதை உங்களால் செய்ய முடிஞ்சுது, அப்போது அந்த காரியத்தை செய்யறதுக்கு என்னுடைய குதிரை தானே பயன்பட்டது, அதனால் என்னுடைய அந்த 2 குதிரையும் திருப்பி கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா வருணன் அவன் வந்து உன்னை கோரமாக கொல்லுவான் அப்படின்றாரு. இப்போ ராஜா கேட்குறாரு, இதை பாருங்க, நல்லா தீனி தின்னு நல்லா கொழுத்து இருக்க 2 காளை மாடு இருக்குது, அதெல்லாம் வந்து வண்டியில் பொட்டி பழகின காளை மாடு, இதுதான் வந்து உங்களை மாதிரி பிராமணர்களுக்கெல்லாம் வாகனம், அந்த 2 காளையை எடுத்துட்டு எங்கே போகணுமோ நீங்கள் அங்கே ஒன்றா போங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த குதிரை அப்படின்றான். இல்லை இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் குதிரை வாகனம் அப்படின்ன உடனே இந்த ராஜா சொல்கிறான், அப்படியா, அப்போன்னா உங்களை 4 கழுதை சுமக்கட்டும், 4 கோவேறு கழுதை சுமக்கட்டும், ஏன் வேணும்னா ரொம்ப வேகமாக போகிற 4 குதிரைகள் கூட சுமக்கட்டும், அதில் நீங்கள் போங்க, ஆனால் இந்த குதிரைகள் இதெல்லாம் சத்திரியர்களுக்கு மட்டுமே தகுந்தவை, அதனால் அந்த 2 குதிரையும் என்னுடையது தான், உங்களது இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்றான். இப்போது வாமதேவர் சொல்கிறார், நீ இப்போது பிராமணனுடைய பொருளை வச்சுட்டு பழிச்சிட்ருக்க, இது வந்து ரொம்ப ரொம்ப தீமையானது அப்படின்றத ஞாபகம் வச்சு, இரும்பு மயமான கோரமான
ஒரு 4 ராட்சசர்கள் நான் ஏவி விட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னை வந்து சூலத்தில் துண்டு துண்டா வெட்டி 4 திசையிலையும் போட்டுருவாங்க அப்படின்றாரு. அப்போ ராஜா சொல்றாரு, வாமதேவா, யார் வந்து என்னை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவர்களை என்னுடைய ஆட்கள் சூலம் கத்தி இதெல்லாம் வச்சுட்டு சிஷ்யர்களோடு சேர்ந்து உங்களை வந்து இங்கேயே அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்றான். இப்போ அந்த வாமதேவர் சொல்றார், ராஜா நீ திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு என்கிட்ட ஒப்புத்துக்கிட்டு தான் என்னோட 2 குதிரையும் வாங்கிட்ட. அதனால உனக்கு உயிரோட இருக்க விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னா உடனடியாக என்னுடைய 2 குதிரைகளையும் கொடுத்துரு அப்படின்றார். அதுக்கு அந்த ராஜா சொல்றான், அந்த பாருங்க, பிராமணர்கள்லாம் எங்கேயாவது வேட்டையாடுவாங்களா? அதனால நீங்க பொய் சொன்னாலுமே நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி பேசுறான். இப்போ வாமதேவர் என்ன பண்றார், 4 ராட்சசர்களை ஏவுகின்றார். அப்படியே பயங்கரமான கொடூரமான உருவத்தோட கையில சூலத்தை எடுத்துக்கொண்டு அந்த 4 ராட்சசர்களும் வராங்க. அந்த ராஜாவை கொன்று விடுகின்றனர். அப்போ அந்த ராஜா சாகர நேரத்தில் என்ன சொல்றான், இஷ்வாகு குலத்துல பிறந்தவங்க, இன்னும் பூமியில எனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற அரசர்கள் இவங்க எல்லாமே என்னை விட்டுட்டாலும் வாமதேவருடைய அந்த 2 குதிரைகளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்து விழுந்துடுறான். இப்போ அந்த அரசன் இறந்த பிறகு அடுத்ததா 2வது மகன் இருக்கான் இல்லையா, தளன், அவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்கின்றார்கள். இப்போ அவன் அரசன் ஆகி விடுகின்றான். அந்த நேரத்தில் மறுபடியும் வாமதேவர் அந்த அரசனை பார்த்து கேட்கிறார், ராஜா, எல்லா தர்மத்திலும் இந்த பிராமணர்களுக்கு என்னென்ன தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, இந்த அதர்மத்தை பார்த்து உனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய 2 குதிரையும் சீக்கிரமா இப்பவே கொடுத்துரு அப்படின்றாரு. ஆனா தளன் வந்து அதை ஏத்துக்கல. அவன் என்ன பண்றான், அந்த அவன் பக்கத்துல இருந்த அந்த தேர் ஓட்டுகின்ற சாரதியை பார்த்து, எந்த பானத்தினால இந்த வாமதேவனை அடிச்சா அவன் வந்து துன்பமுட்டு இந்த நாய்களால் கடிக்கப்படுவனாக பூமியில விழுவானோ அப்படிப்பட்ட விஷத்தை எல்லாம் பூசப்பட்டிருக்கின்ற ஒரு பானத்தை நீ எனக்கு கொண்டு வா அப்படின்றான். அதாவது இந்த பானத்தை விட்டா வாமதேவர் அதில் அடி வாங்கி கீழே விழுந்து நாய் நரி எல்லாம் அவரை கடிச்சு அவர் துன்பப்பட்டு சாகனம், அப்படிப்பட்ட ஒரு பானம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வாமதேவர் சொல்றாரு, ராஜா, உனக்கு வந்து உன் மனைவி கிட்ட சுயேனஜித் அப்படின்ற ஒரு மகன் பிறந்து அவனுக்கு 10 வயசா இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நீ என் மேல இந்த பானத்தை எவர் இல்லையா, அந்த பானம் என்னை தாக்காது, உன்னுடைய மகனை போய் தாக்கும் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த தளன் என்ன பண்றான், அந்த சாரதி கொண்டு வந்த பானத்தை ஏவுகிறான். அது வந்து வாமதேவரை தாக்காம நேரா அவனுடைய பையனை போய் தாக்கி அவனை கொன்று விடுகின்றது. இப்போ அந்த தளன் என்ன பண்றான், அந்த கூட இருக்கவங்களை பார்த்து சொல்றான், இஷ்வாகு குலத்துல பிறந்தவர்களே, இப்போ உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன். இந்த பிராமணை நான் அடித்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூர்மையான இன்னொரு பானத்தை கொண்டு வா, இப்ப பாருங்க என்னுடைய திறமைய அப்படின்றான். உடனே வாமதேவர் சொல்றாரு, நீ வந்து இந்த விஷம் தடவப்பட்ட பானத்தை என்ன கொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த வில்லில் பூட்டுகின்றாய். ஆனா அந்த வில்லில் அம்பை வச்சுட்டு அந்த நாணை இழுத்தாதானே ஏவ முடியும், அந்த நாணை இழுப்பதற்கே உன் கையில் சக்தி இருக்காது அப்படின்றார். அதே மாதிரி இந்த ராஜா தளனும் என்ன பண்ணுறான், அந்த அம்பு கொண்டு வந்து கொடுத்தோடனே அதை வச்சு நாணில் இழுக்கணும்னு பார்க்குறான். கையில் சுத்தமாக சக்தியே இல்லை, செயலிழந்து விட்டது. இப்போது அந்த ராஜா சொல்கிறான், இஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களே பாருங்க, இந்த நாணை இழுப்பதற்கு கூட எனக்கு சக்தி இல்லாமல் இருக்கேன், இவரை அழிப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கின்றேன். வாமதேவரே, நீங்களே நீண்ட ஆயுளுடன் வாழுங்கள் அப்படின்றான். அப்போ அவனுடைய மனைவி வந்து வாமதேவரிடம் வேண்டிக் கொள்கிறாள். அவள் வந்து, சரி, உன்னால் இந்த குலம் காக்கப்பட்டது, நான் வந்து உனக்கு வரம் கொடுக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்ன உடனே, இந்த மாதிரி என்னுடைய கணவர் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், இதுதான் என்னுடைய வரம், கூடவே நான் வந்து என்னுடைய புத்திரர்கள் சொந்தக்காரங்க இவங்களோட சுகமாக இருக்க வேண்டும், இந்த வரத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரியே வாமதேவரும் அந்த வரத்தை கொடுக்கின்றார். அதற்கு பிறகு அந்த அரசன் தளன் அவன் வந்து அந்த 2 குதிரையும் மகரிஷிக்கு கொடுத்து விட்டான் அப்படின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.